ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் அறிவித்தபடி மழை இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கின்றது. பாதிப்பு பெரிய அளவில் ஏற்படவில்லை, பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படவில்லை. இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை 2 முகாம்களில் தான் பொதுமக்கள், அதுவும் குறைவான எண்ணிக்கையில் தங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. சுற்றுலா பயணிகளுக்கும் அதேபோல் உள்ளூர் பொதுமக்களுக்கும் இன்றைக்கு ஏற்கனவே நேற்றையிலிருந்து தொடர்ந்து நம்முடைய தொலைக்காட்சி மூலமாக, பத்திரிகை மூலமாக முன்னெச்சரிக்கை செய்யப்பட்டதன் அடிப்படையில் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு சில சம்பவங்கள், ஓரிரு சம்பவங்கள், ஒரு கேரளாவிலிருந்து வந்த நம்முடைய சுற்றுலா பயணி சார்ந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு சிறுவன் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவர், கேலிக்கட் மாவட்டத்தை சார்ந்தவர், ஆதிதேவன் என்கிற பையன், அந்த குடும்பத்தார் சென்ற நேரத்தில் ஒரு மரம் அவர் மீது விழுந்த காரணத்தினால் தலையில அதிக அடிபட்டு இன்றைக்கு இறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அந்த துக்கமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவரையும் இன்றைக்கு நம்முடைய உராய்வு செய்யப்பட்டு அந்த பூத உடல் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பாக. எனவே அந்த அளவில் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. இருந்தாலும் இன்று இரவு கனமழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அதற்கும் முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நல்லபடியாக முடியும் என்று நம்புகிறேன். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.